கிடைக்காத ஒரு திருப்தி, எப்பவுமே கிடைக்காத ஒரு திருப்தி கிடைக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலயுமே நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியே இருக்காது பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். காருக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன தோணும்னா, வேற ஏதாச்சும் வாங்கணும். ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும். இது மாதிரி நம்மளுடைய ஆசைகள் எப்பவுமே பெருகிக்கிட்டே போகுமா, நம்மளுக்கு ஆனா திருப்தியே ஆகாது. ஆனா ஒரு விஷயத்துல மாத்திரம் கண்டிப்பா திருப்தி ஆகிடும். அது என்னன்னா, கர்த்தருடைய வேதம். அவருடைய பைபிள் வாசிக்கும்போது பாருங்களேன், அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவர நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவருடைய வேதத்த படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு நாளே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க வேதாகமத்த படிச்சுட்டு ஒரு நாள நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த நாள் வந்து திருப்தியா இருக்கும். அதே மாரி முடியிற நேரத்துல நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு, நைட்ல உங்களால முடிஞ்சது ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா கூட சரி, ஒரு 2, 3 வேத வசனங்கள நீங்க எடுத்து படிக்கும்போது ஆ ரொம்ப திருப்தியா இருக்கும். அன்றைய நாளுக்கான தேவைகள் எல்லாம் முடிஞ்சிட்ட மாரி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு எவ்ளோ பிரச்சனை இருந்தா கூட சரிங்க, காலையில எடுத்து அந்த வேதாகமத்த படிங்களேன். சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன். நல்லாருக்கும். அதே மாரி நைட்டு தூங்கும்போதும் அந்த வேதாகமத்த படிச்சுட்டு தூங்குங்க. நம்மளுக்கு வந்து எப்படி வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம். பிள்ளைகள் குறிச்ச பாரமா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஞாபகம் தூங்கும்போது ஞாபகமே வராது. எனக்கெல்லாம் வந்து வீட்ல எனக்கு இருந்த பிரச்சனைக்கு வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்தா கூட அப்படியே ரொம்ப அழையா வரும். பிரச்சனைகள பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு கர்த்தருக்குள்ளாக நான் வந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து காலையில பைபிள் படிக்கணும். நைட்டு தூங்கும்போது பைபிள் படிக்கணும். காலையில படிக்கும்போது அன்றைய நாள் ஃபுல்லா ஒரு திருப்தியா இருக்குது. அதே மாரி நைட்டு தூங்கும்போது போய் அந்த பைபிள் படிச்சுட்டு நம்ம படுக்கும்போது, தூக்கத்தில கூட நம்மளுக்கு நைட்ல பாதியில எந்திரிச்சுருவேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம். அப்போ வந்து இந்த வேதாகமத்த நான் வாசிக்கும்போது, எனக்கு வந்து அந்த பாதியில எந்திரிக்கிற இது வரல. நல்லா நிம்மதியான தூக்கத்த கர்த்தர் குடுத்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ "நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு" சொல்லியிருக்காரு. வந்து எதுக்காக இந்த வசனம்லாம் நான் இப்படி சொல்றேன்னா, ஒரு ரோட்ல போயிட்டே இருக்காங்க வண்டியில. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். ஆனா, அது உங்களுக்கு வர வேண்டியதில்ல, வேற யாருக்கோ வர வேண்டியது. அது வந்து எப்படின்னா, நீங்க அது சம்மந்தமே இல்லாம போய் மாட்டுவீங்க. சரிங்களா? அதே வந்து சில சமயத்துல நீங்க போவீங்க. நீங்க போயிட்டு உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வேற யாருக்காவது ஏதாச்சும் ஆயிடும். அப்ப சொல்லுவாங்க, "அப்பா, நான் இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சேன்ப்பா. நாங்க கும்பிடுற கடவுள் தான், நீ கும்பிடுற சாமி தான்ப்பா உன்னைய காப்பாத்துச்சு." அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்கன்னா